வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்ட மேக்ஸ் கொஷின்ஸ் தான். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோ நேற்று ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். டெய்லி வீடியோஸ் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் பார்க்கலாம். இதுக்கு தனி பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். அதாவது 5:6ங்கிறது x/12 இருந்துச்சு அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5:6 எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா x/12க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம்? 5/6 ஃப்ராக்ஷனில் எழுதலாமா? ஸோ அதே மாதிரி x/12 x/12ன்னு எழுதலாம். ஸோ இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 5 × 12ன்னு இந்த சைடு வரும், இந்த சைடு x × 6ன்னு வரும். ஸோ இப்போ எக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா என்ன ஆகும்? இங்கிட்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்க 6 இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வரும். ஸோ அப்போ மேலே 5 × 12 இருக்கும், டிவிஷனில் 6 இருக்கும். ஸோ 1 6 are 6, 2 6 are 12. ஸோ 5 2s are 10 வரும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன? எக்ஸுக்கு 10. ஸோ இது சிம்பிளான கொஷின் தான். அடுத்த கொஷின் பாருங்கள். இல்லை இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் வேணும்னா ஒன்றும் இல்லை. அதாவது இந்த 6 எப்படி 12 மாறுச்சுன்னு பார்க்குறோம். 6 அதாவது 5/6 is equal to x/12. 6 2s are 12ன்னு மாறி இருக்கா? அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 5 2s are 10. ஸோ டைரெக்டாகவும் ஆன்சர் பண்ணலாம். ஸோ அது மாதிரி தெரியலங்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் பாசிபிள் வால்யூம் ஆஃப் வெசல்ஸ் தட் கேன் பி யூஸ்டு டு மெஷர் எக்ஸாக்ட்லி த வால்யூம் ஆஃப் மில்க் இன் கேன்ஸ்? அதாவது ஒரு 80 லிட்ரு நிரப்பப்பட்ட ஒரு கேன் இருக்குது, 100 லிட்ரு நிரப்பப்பட்ட கேன் இருக்குது, 120 லிட்ரு. ஸோ 80 100 120ன்னு சொல்லி வெவ்வேறு கொள்ளளவு உள்ள பாட்டிலில் மில்கை ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தை நம்ம சூஸ் பண்ணணும். அந்த பாத்திரம் சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு, இந்த மூணையுமே கரெக்டாக அளக்கிறதுக்கு எவ்வளோ அதிகபட்ச கொள்ளளவு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கிரேட்டஸ்ட் இல்லை அதிகபட்சம் குறைந்தபட்சம் அப்படின்னு கேட்டுட்டாலே எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப் தான் எடுக்கணும். அண்ட் இதில் எப்படி எல்சிஎம்மாக ஹச்சிசிஎஃபா இல்லை ஜிசிடியா? ஹச்சிசிஎஃப் ஆர் ஜிசிடி ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அப்படிங்கிறத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னா, இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கேட்டிருக்காங்க இல்லையா, அதிகபட்சம். ஸோ ஹையஸ்ட் இல்லை கிரேட்டஸ்ட், இந்த வேர்டு தான் முக்கியம். கிரேட்டஸ்ட்னால் என்ன வரும்? கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஜிசிடி, அதாவது ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். அது எது லீஸ்ட்டுன்னு கேட்டிருப்பாங்க, லீஸ்ட் பாசிபிள் வால்யூம்னு கேட்டாங்க அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வேர்டு தான் தமிழில் பார்த்திங்கன்னா அதிகபட்சம்னு கேட்டாங்கன்னா ஹச்சிசிஎஃப், குறைந்தபட்சம் கேட்டாங்கன்னா எல்சிஎம், அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? நம்ம இங்கே எது கண்டுபிடிக்கணும்? ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ 80 100 120க்கான ஹச்சிசிஎஃப் வேல்யூ தான் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு 10 எடுத்துடலாமா? காமனாக எல்லாத்துக்கும் 10 வரும். ஸோ அப்போ இது 8 10 12 வரும். அகெயின் 2ஆல் போடலாம். ஸோ 4 2 8 5 2 10 6 2 12. அடுத்து காமனாக எடுக்க முடியாது. ஸோ அப்போ என்ன இருக்குது? 10 × 2 தான் இருக்குது. ஸோ 10 × 2 20. ஆன்சர் 20 லிட்டர்ஸ். ஸோ ஆன்சர் 20 லிட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ கிரேட்டஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசருங்கிற ஜிசிடி அல்லது ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். லீஸ்ட்ன்னு இருந்துச்சு அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்துட்டு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. a³ - 9ax², சாரி a³ ஓகேவா? இது அடுத்ததில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். a - 3x² கொடுத்துருக்காங்க. 3x². ஸோ இந்த ரெண்டுக்குமே என்ன எடுக்கணும்? ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹச்சிசிஎஃப்னால் இந்த ரெண்டுக்குமே காமனான ஃபேக்டர்ஸ் என்னங்கிறதான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். இது ஆல்ரெடி சிம்பிளிஃபை ஃபார்மில் தான் இருக்குது, a - b² ஃபார்மில் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை தான் சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குது? ஏ காமனாக இருக்கா? ஸோ ஏவை வெளியே எடுத்துருங்க. அப்போ என்ன கிடைக்கும்? a² - 9x² அப்படின்னு இருக்கும். ஸோ இது என்ன ஃபார்முலா இருக்குது? a² - b² ஃபார்முலாவில் இருக்கா? அதாவது a² - b² எப்படி வரும்? b² எப்படி வரும்னா a² - இதை 3x² எழுதலாமா? 3x² எழுதினோம்னா இது a², இது b² ஃபார்முலாவில் இருக்கா? இப்போ a² - b² ஃபார்முலா என்ன வரும்னா a + b × a - b, அதான ஃபார்முலா.
ஸோ அதுபடி நான் விரிக்க போகிறேன். இங்கே ஏங்கிறது ஏ தான், பிங்கிறது 3xன்னு எடுத்துக்கணும். முன்னாடி ஏ வர இருக்குது, அதையும் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன வரும்? ஏ ப்ளஸ் 3x ஏ மைனஸ் 3x. ஓகேவா? அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷனை நம்ம இந்த ஃபேக்டர்ஸை எழுதிட்டோம். இங்கே இது இருக்குது. இப்போ இது ரெண்டுக்கு என்ன காமனாக இருக்குதுன்னு பார்ப்போம். காமனாக இருக்கிறத வச்சு தான் நம்மளால் டிவைட் பண்ண முடியும். ஸோ காமனாக இருக்கிறது என்ன? ஏ மைனஸ் 3x தான் இது ரெண்டுக்கும் காமனாக இருக்குது. ஏன்னா இதில் ஸ்கொயர்ட் இருக்குது, இதில் ஒரே ஒரு ஏ மைனஸ் 3x இருக்குது. அப்போ காமனாக நம்ம என்ன எடுத்துடலாம்? ஏ மைனஸ் 3xை தான் எடுப்போம். இப்போ ஹச்சிசிஎஃப்னு கேட்டாங்கன்னா இது. ஸோ ஏ மைனஸ் 3x என்பது தான் ஹச்சிசிஎஃப். அடுத்த கொஷின். குமார் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விகிதத்தில் 52,000 கடனாக பெறுகிறார். ஸோ 52,000 ரூபாயை கடனாக வாங்குறாரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். அதில் 4 வருஷத்துக்கு அப்புறமா தனது கடனுக்காக 79,040 ரூபாயை செலுத்துகிறார். ஸோ அப்போ கடன் வாங்கினது 52,000 ரூபாய். பட் 4 வருஷத்துக்கு அப்புறம் அவர் செலுத்தக்கூடிய அந்த மொத்த அமௌண்ட்டுங்கிறது என்ன? கடன் ப்ளஸ் அந்த இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ டோட்டல் பிரின்சிபல் அமௌண்ட்டு ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்தது தான் இந்த 79,040 ரூபாய். அப்படின்னா அவர் எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அந்த மணியை வாங்கியிருப்பார்? ஒன்றும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், 52,000ங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட், என்னங்கிறது 4 years, 6 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மொத்த அமௌண்ட்டுங்கிறது என்ன? பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ 79,040 ரூபா. இப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேணும்னா என்ன பண்ணணும்? இந்த 52,000 ரூபாய் இதுலேருந்து கழிச்சிடலாமா? ஸோ 52,000 ரூபாயை கழித்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 9ல் 2 போச்சுன்னா 7. ஸோ 27,040 ரூபாங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ நமக்கு ஃபார்முலாவில் உள்ள எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை போட்டு ஆர் கண்டுபிடிச்சலாமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன? 27,040. பிங்கிறது 52,000 இன்ட்டு என்னங்கிறது 4. ஆர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் டிவைடட் பை 100. 2 0 அடிச்சிடலாம். ஸோ இதை 2 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணும்போது 27,040 டிவிஷனில் வந்து 520 இன்ட்டு 4 வரும். ஓகேவா? ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை 4ஆல் அடிக்கலாம். 6 நாங்கள் 20 நாங்கள் மிச்சம் 30, 7 நாங்கள் 28 மிச்சம் 6 நாங்கள் 24. இது 0 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 676 டிவைடட் பை 52. இதை அடித்தோம்னா 13ன்னு வரும். ஸோ ஃபார்முலா படி போடும்போது 13%. ஸோ இப்போ ஆன்சர் இதுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13%. அடுத்து ஃபைனல் சம். இந்த வீடியோட ஃபைனல் சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 1296 கிடைக்கும். அதாவது இது கியூப் சீரீஸு. ஓகேவா? ஸோ இது வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும், அதாவது n வரைக்கும் இருக்கும். n கியூப் வரைக்கும் இந்த சீரீஸ் வந்து போகும். ஸோ இதோட டோட்டல் வேல்யூ SN கொடுத்துட்டாங்க 1896ன்னு. இதில் என்னோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா நமக்கு தெரியும், வர்க்கமூலத்தோட கூடுதலுக்கு ஃபார்முலா என்ன? n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் SNோட ஃபார்முலா. ஓகேவா? ஆல்ரெடி SN என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1296 இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ இங்கே ஸ்கொயர்ட் இருக்குது, இங்கிட்டு ஸ்கொயர்ட் இருக்குது, இங்கிட்டு வந்து இந்த நம்பர் இருக்குது. அப்போது n இன்ட்டு n ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 வேணும்னா இங்கிட்டு இருக்க ஸ்கொயர் இங்கிட்டு வரும்போது என்னவா மாறிடும்? ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். அப்போ 1296க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன வரும்? தெரியாது நமக்கு. ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு நிறைய ஷார்ட்கட் இருக்குது. பட் நம்ம இங்கே ஈஸியாக போயிடலாம். 1896 நம்ம எல்சிஎம் எடுத்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 3ஆல் போடலாமா? ஏன்னா எல்லாமே 3ஆல் வரும். ஸோ 4 3s are 12, 3 3s are 9, 2 3s are 6. அகெயின் வந்து 3ஆல் போடலாம். 1 3s are 3, 4 3s are 12, அகெயின் 4 3s are 12. ஸோ 144ங்கிறது 12 2 144. அப்போது இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா HCF எடுத்தோம் அப்படின்னா 12 இன்ட்டு 3 வரும் 36. அப்போது 36 இன்ட்டு 36 தான் வந்து 1296. அப்போ ரூட்லேருந்து எடுக்கணும்னா என்ன வரும்? 36. n இன்ட்டு n ப்ளஸ் 1 டிவைடட் பை 2. இந்த 2 இங்கிட்டு வரப்போ மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். ஸோ 72 கிடைக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைனலாக நமக்கு கிடச்சது வந்து n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 72.
இதை நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா n² + n - 72 = 0ன்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அதெல்லாம் நம்ம தேவையில்லை, ஏன்னா இவ்வளோலாம் செய்கிறதுக்கு நமக்கு எக்ஸாம்பிள் டைம் இருக்காது. ஸோ இதிலேருந்து எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த என்னோட வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட வேல்யூயும் எண்ணுக்கு அடுத்து வரக்கூடிய நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் 72 வரணும். அந்த கான்செப்ட் எதுக்கு வருதுன்னு செக் பண்ண போகிறேன். இப்போ நான் 6 எடுத்துக்கிறேன். 6 + 1 = 7. ஸோ 6 6 36 7 42 தான் வருது. நமக்கு என்ன வரணும்? 72. அப்போ இது வராது. அகெயின் 7 எடுக்கிறோம். 7 × 8 = 56 வரும், அது வராது. அடுத்து 8 எடுக்கிறோம், 8 வரும். 8 × 9, ஓகேவா? ஏன்னா 8 + 1 9, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 72 வருதா? அப்போ ஆன்சர் வந்து 8. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான், சிம்பிளாக கண்டுபிடிச்சலாம். இதுக்காக நம்ம இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு முன்னாடி என்னென்னா, இந்த வர்க்க மூலங்களின் கூடுதல் அப்படிங்கிறது வந்து ஃபார்முலா வந்து n × n + 1 / 2² அப்படிங்கிற ஃபார்முலா. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இதே மாதிரி தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் பார்க்கலாம். இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கேள்விகள் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.